இல்ல சகடாசுரன் கதையை பார்த்தீங்கன்னா, இரண்யாக்ஷன் இரண்யனோட தம்பி ஒருத்தன் தான். இரண்யாக்ஷன் அவன் தான் கொண்டு போய் பூமாதேவி பூமிக்குள்ள வச்சது. அவனாசுர வதம் படத்துக்கு தான் பிரம்மா கிருஷ்ணன் வந்து வராக அவதாரம் எடுத்துட்டு போனது. அந்த பிரம்மா அந்த இந்த இவர் இரண்யாக்ஷன் அவனோட புள்ள ஒருத்தன் இருக்கான், உத்கசன் பேரு. அந்த உத்கசன் வந்து ரொம்ப பக்திமான், தீவிர பக்திமான், பெரிய பக்திமான். அவன் என்ன பண்றான், ஒரு தடவை காட்டுல அப்படியே வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும்போது ரோபச ரிஷி அங்க தவம் பண்ணிட்டு இருப்பார். அவரை பார்த்த உடனே இவர் கவனிக்க மாட்டார். இவர் யோகத்துல இருப்பார். ரிஷிகள்லாம் யோகத்துல இருக்கும்போது யார் வரா என்ன போறா எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு அப்படியே இருப்பா. அது மாதிரி இருக்கும்போது இவன் வந்து இந்த ரிஷி என்ன சாதாரண ஆள் இருந்தாலும் நம்மளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ண தெரியல, வாங்க ராஜான்னு கூப்பிட தெரியல, நம்மளுக்கு ஒரு சரியான வரவேற்பு கொடுக்க தெரியல. இந்த ரிஷியை என்ன பண்ணுறான் பாருன்ட்டு அம்பை எடுத்து இந்த அந்த ரிஷி மேலே விடுறான். அம்பு ரிஷிக்கிட்ட போனோடனே அவரோட சக்தியால் அப்படியே நிற்கிறது பக்கத்தில் போய். தன்னுடைய சக்தியில் ஒரு மாற்றம் வர்றது தெரிஞ்ச உடனே கண்டுபிடிச்சு பார்க்குறான் ரோமசர். எதிர அம்பு நிற்கிறது அப்படியே 2 அஷ்டம் அந்த நிற்கிறான். உடனே அந்த அம்பை பிடிச்சி ஓடிச்சு தூக்கி போட்டு, நீ என்ன வேலை பண்ற, நீ வந்து என் மேல அடிக்கிற, அதனால நீ வந்து நீ இப்போ பூலோகத்துல போய் ராட்சசனா போறன்னு சாபம் கொடுத்துற. நீ வந்து ஏற்கனவே நீ ராட்சச புள்ளதான், ஆனா உன்னோட சிவபக்தி இருந்தா நிறைய சிவனோட பக்தம், சிவபக்தியெல்லாம் உனக்கு அதிகமா அந்த இருக்கிறதுனால உன்னை வந்து எல்லாரும் விட்டு வச்சிருந்தா. ஆனா உத்கசன்றது நீ உன் ராட்சச புத்தியை கரெக்டா காமிச்சிட்ட அந்த இடத்துல. அதனால நீ மறுபடியும் இன்னும் பக்குவப்படுற வரைக்கும் நீ போய் பூலோகத்துல அரக்கனாவே இருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்படி வரும்போது அவன் கெஞ்சுவான் உத்கசன், தெரியாத பண்ணிட்டேன். அவனோட பிரசக்தியெல்லாம் குறையும் போது தெரியாத பண்ணிட்டேன், ஐயோ தெரியாத பண்ணிட்டேன், ஒரு ரிஷியை என்னை காப்பாத்துங்க, எனக்கு வழி சொல்லுங்க, நீங்க தான் வழி சொல்லணும்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார் ரிஷி சொல்லுவார், என்னுடைய கால் உன் தலையில படும், உன் தலையில படும்போது நீ வந்து கிருஷ்ணனுடைய கால் வந்து என்னுடைய கால் இல்லை, கிருஷ்ணனுடைய கால் வந்து கிருஷ்ணாதாரத்தில் கிருஷ்ணனுடைய கால் வந்து உன் தலையில பட்ட உடனே உனக்கு மோசனம் கிடைக்கும். நீ போய் கொஞ்சம் உன்னோட அசுர குணத்தை கொண்டு போய் கம்சனுக்கிட்ட அவங்க கூட ஃப்ரெண்ட் யாரு அவனுக்கு கீழே சேவகம் பண்ணிட்டு கிருஷ்ணாதாரத்தில் உன்னை கிருஷ்ணன் அழிக்கிறதுக்கு அனுப்புவான். அதுதான் உனக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நிறுவ விடாத, கிருஷ்ணன்கிட்ட போய் சேஷம் பண்ணி கிருஷ்ணன் காலால் உன் மேலே உதைக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் வரும்போது கிருஷ்ணா இந்த வரான் உத்கசன் வந்து சகடாசுரன் மாதிரி வரான், வந்து சகடமாக ஊட்டிட்டு வரான். அப்போ தான் காலால் உதைக்க முடியுன்றதுக்காக, எப்படி கால் படுன்றதுக்காக. உடனே கிருஷ்ணனுக்கு தெரியாது உத்கசனுக்கு மோஷம் கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு, காலால் எட்டி உதைச்ச உடனே அந்த சக்கரை குருவராக உடைச்சிடுறது. அப்படியே இருந்து ஞானத்தால் ஒரு ஜோதியாக மாறி கிருஷ்ணனை சுற்றி 3 சுற்றிட்டு சேவிச்சுட்டு போயிடுவார் மேலே. மற்ற ஆளுக்கு தெரியாது, கிருஷ்ணனுக்கு தெரியும். உத்கசன் வந்து அவனோட சாபம் நீங்கி போயிடுறான். இந்த நலகூபன் மணிக்கிரீவன் கதை சொன்னேன், அவன் 2 பேரும் சாபம் வாங்கின போட்டு அவன் 2 மருத மரமாக வாங்கி அங்கே நிற்கிறான் அந்த கிருஷ்ணனோட வீட்டு வாசல்ல. கிருஷ்ணனை வந்து இவர் என்ன பண்றா, யசோதை ரொம்ப பாடாப்படுத்துறான்ட்டு உரல்ல பிடிச்சி கட்டிடுறான். அங்கிருந்து நகராம போக முடியாம இருக்கிறதுக்கு உரல்ல பிடிச்சி கட்டிடுறான் அவனை கட்டிட்ட உடனே அவன் வந்து நகர முடியாத கிருஷ்ணன் இருப்பான்றதுக்காக. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், உரலை இழுத்துட்டு இந்த மரமா நிற்கிறாளே மணிக்கிரீவனும் நலகூபனும் அந்த மரத்துக்கு நடுவில் வருவார். நடுவில் வந்தவுடனே உரல் மாட்டின்றோம். உரல் வந்து உள்ள புது வராது, மாட்டினோடனே அப்படியே இழுத்த உடனே அந்த 2 மரமும் விழும். அவள் 2 பேருக்கும் மோஷம் கிடைக்கும். அவள் 2 பேரும் சேவிச்சுட்டு மறுபடியும் குபேரன் தன்னோட அப்பா கிட்ட போயிடுவான், குபேர பட்டணத்துக்கு போயிடுவான். இது அந்த கதை. அது நம்ம அடுத்ததில் வேலை பார்ப்போம். தேங்க்யூ. அந்த உரல்ல யசோதை கட்டா இல்லையா, கயிறை வச்சு கட்டுவா. அதுதான் அந்த கயிறு. தாமம்னா கயிறு, தாமம். உதிரம்னா வயிறு. கயத்தை வச்சு வயத்துல கட்டினது, வயத்தை சுத்தி கட்டினது. அதனால்தான் இன்னைக்கும் பெருமாளுக்கு தாமோதரன் ஒரு பேர், தாம உதிரன்னு பேர். விடுப்புல கயிறு கயிறால் கட்டப்பட்டவன். அந்த தாமோதரன் பேர் பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்புல வந்து அந்த வரி தெரியும், யசோத கயிறு கட்ட வரி. தேங்க்யூ. தாம உதிரன் பேர் அதுல வந்ததுதான். தாமோதரன் சொல்றாங்க இல்லையா, அந்த பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அது பெருமாள் பேர் தாம உதிரன். உதிரம்னா வயிறு, தாமம்னா கயிறு.
கயத்தை வச்சு வயத்துல கட்டினதுனால அந்த பேர் இடுப்புல. தேங்க்யூ.